Hello cuties, Assalamu alaikum. Welcome back to our channel Tamil Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் தான். நம்ம சேனல்ல இத ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஷியல் ஹோம்மேடா பப்பாயா ஃபேஷியல் எப்படி பண்றது இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிருங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபேஷியல் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் மீடியம் சைஸ் பப்பாயா எடுத்துருக்கேன். இப்போ அந்த பப்பாயில இருக்கிற பப்பாயா வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட தோலை நீங்க வந்து சீவிக்கோங்க. சீவிட்டு இதை வந்து சின்ன சின்ன கியூபா நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்க சீட்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை சன் டர்னாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். ஆக்னி ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் அதிகமாக பிம்பிள்ஸ் வருதுனாலும் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். உங்கள் ஸ்கின் நல்லா லைட்டன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பப்பாயா கிளென்சிங் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பப்பாயோட பல்ப் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆறின பால் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பப்பாயோட பல்ப் ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளென்சர் ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட காட்டன் இருந்தால் நீங்கள் அதில் கூட டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வைப் பண்ணி எடுக்கலாம். இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்து இருக்கிற டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து வந்துடும். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அதில் இருக்கிற வந்து டர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறோம். நல்லா அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க, கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நோஸ் அரௌண்டிங்கில் எல்லா பக்கமும் நல்லாவே கிளென்ஸ் பண்ணுங்க. ஃபைவ் செகண்ட் நல்லாவே உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பப்பாயா ஸ்க்ரப் தான். அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பப்பாயா பல்ப் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஹனி. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பப்பாயா ஸ்க்ரப் ரெடி ஆயிருச்சு. இந்த பப்பாயா ஸ்க்ரப் உங்கள் ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணி நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இதனால உங்கள் ஃபேஸில் உள்ள டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங்காக இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லாவே உங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மசாஜ் க்ரீம். இதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க.
அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பப்பாயா பல்ப் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கர்ட் எடுத்துக்கோங்க, தயிர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மசாஜ் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாஜ் க்ரீம் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு நல்லாவே மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங் கொடுக்கும். நீங்கள் நல்லா வந்து ஜென்டலாக வந்து அப்பர் டைரக்ஷனில் மசாஜ் கொடுங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். செகண்ட் செஞ்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து பப்பாயா ஃபேஸ் பேக் அண்ட் பப்பாயா ஐ க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் தக்காளியை வந்து அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பப்பாயோட பல்ப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாயோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பப்பாயோட ஐ க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வச்சுருக்க அந்த பப்பாயா வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பப்பாயோட ஐ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாகவே நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சிருக்கிற பப்பாயா ஐ க்ரீம் எடுத்து உங்கள் ஐ ஃபுல்லாக சுற்றியும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரிங் ஃபிங்கர் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பேக்கையும் இந்த ஐ க்ரீமையும் அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு என் ஃபேஸ்ன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனலாக இப்படி தான் இருக்குது என் ஃபேஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் பண்ணலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. இது ஆல் டைப் ஸ்கின்னும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.